செம்மொழி அப்படிங்கிற வகைப்பாட்டை இந்திய அரசு 2004ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியது. ஆழமான வரலாற்று பின்னணியும் இலக்கிய மரபுகள் நிறைந்த மற்றும் கலாச்சார பாரம்பரியம் கொண்ட மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்தாங்க. அப்படி 11 மொழிகள் செம்மொழி அந்தஸ்து பெற்றுள்ளது. அது என்னென்ன மொழின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ் மொழி 2004ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. சமஸ்கிருதம் 2005ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. தெலுங்கு மற்றும் கன்னடம் 2008ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. மலையாளம் 2013ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. ஒடியா 2014ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. மராத்தி, பாலி, பிராகிருதம், அஸ்ஸாமி, பெங்காலி இந்த 5 மொழிகளும் ரீசெண்டா 2024ஆம் ஆண்டு அக்டோபர் 3ஆம் தேதி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் கச்சாடியா வழக்கு 2010ஆம் ஆண்டு நடைபெற்றதுங்க. அதுல அடிப்படை உரிமைகளுக்கான துணைக்குழு பாரசீக அல்லது தேவநாகிரி அப்படிங்கிற எழுத்து வடிவில் இருக்கிற இந்தி மொழிக்குழு குடிமக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப தேசிய மொழியாகவும் மத்திய அரசின் அலுவல் மொழியாகவும் இருக்கும்னு அரசு சட்டத்தால தீர்மானிக்கிற காலம் வர வரைக்கும் ஆங்கிலம் 2வது அலுவல் மொழியா இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சாங்க. ஆனா இந்திய அரசியலமைப்பு இந்தியை அலுவல் மொழியாக மட்டுமே பிரகடனப்படுத்தியுள்ளதுங்க. தேசிய மொழியாக பிரகடனப்படுத்தவில்லை. தேங்க்யூ.